என்று நாம் சிந்திக்க உள்ளோம். 1173வது பாடல். குறைகின்ற ஆறில் குவளைய நீரும், குறைக்கின்ற ஆறில் குவளைய நீரும், பறக்கின்ற காற்றும் பயில்கின்ற தீயும், பறக்கின்ற காற்றும் பயில்கின்ற தீயும், நிறைக்கின்ற ஆறு இவை நீண்ட அகண்டானை, நிறைக்கின்ற ஆறு இவை நீண்ட அகண்டானை, வரைத்து வலம் செய்யும் ஆறு அறியேனே, வரைத்து வலம் செய்யும் ஆறு அறியேனே. திருமல நாயனார் எக்ஸ்ட்ரீமா கடவுளனுடைய வியாபாரத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடல அவரு சொல்லியிருப்பாருன்னு நான் உணர்றேன். நான் ஏன்னா குறைகின்ற ஆறு அப்படின்னாக்கா, குறைக்கின்ற ஆறு, குறைக்கின்ற ஆறு அப்படின்னாக்கா ஆகாயத்திலிருந்து தோன்றக்கூடிய ஒளி. இதுதான் நம்ம ஆ ஊ இம் ஓம்னு நம்ம புரிதல்ல சொல்ல வராங்க. அப்ப ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய ஒளி, குவளைய நீர், நிலமும் அதை சுத்தி இருக்கின்ற நீரும், பறக்கின்ற காற்று, நம்ம காத்துல பறந்து போகுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி எங்கும் பரவி இருக்கின்ற காற்று, பயில்கின்ற தீ. பயில்கின்றனா எந்தெந்த பொருளெல்லாம் பத்த முடியுமோ அதுதான் பத்த வைக்கும், எல்லாத்தையும் பத்தி எரிய வைக்காது. அப்ப பொருட்களின் தன்மைக்கேற்ப எரியக்கூடிய தன்மை உடையது. நிறைக்கின்ற ஆறு இவை, எல்லாமே நிறைந்திருக்கின்ற பஞ்சபூதங்கள், நிலம், நீர், ஆகாயம், காற்று எல்லாமே நிறைந்திருக்கின்ற இந்த உலக பஞ்சபூதங்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அவனை கடந்தும் அளவில்லாமல் விருந்தி இருக்கின்ற, அவற்றை கடந்து அளவில்லாமல் விருந்தி இருக்கின்ற அவனை நான் எப்படி வரையறுத்து எல்லைக்குள்ளே அடக்கி சுருக்கி அவனை வழிபட முடியும் அப்படின்னு தெரியாம நான் வியக்கின்றேன் அப்படின்றாருங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல் தான் இது. ஏன்னா ஆகாயம், நிலம், நீர், காற்று, தீ, ஐம்பூதங்கள்ல இருக்கிறாரு, எங்க பார்த்தாலும் இருக்கிறாரு அப்படின்றத உணர்றாரு அவரு. அப்ப அதை நமக்கு ரியலைஸ் பண்ண வைக்கிறாரு. பஞ்சபூதங்களையும் எல்லைகளையும் தாண்டி இருக்கின்றார், எல்லையற்ற பேரொழியாக இருக்கின்றார், நீண்டு அகன்று நிற்பவன் அவனே. அப்படிப்பட்ட அவனை அளவுல விட முடியாத எல்லையற்ற பரம்பொருளை எப்படி ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள ஒரு எல்லைக்குள்ள அடக்கி அவனை நான் வளம் வழிபடுவது சாத்தியம் அப்படின்னு பெரிய எக்ஸ்கிளாமேட்டரியா இந்த நுட்பத்தை எண்ணி விதைக்கின்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு. நமக்கு என்ன திருப்பி சொல்ல வைக்கிறாரு? உட்பொருள்னாக்கா எல்லையற்ற இறைவன் லிங்க வடிவமும், இறைவன் தூண்ல இருப்பான் திரும்ப இருப்பான்னு சொல்லுவோம், பிரபஞ்ச வடிவில் இருக்கிறான்றோம். ஆனா எல்லையற்ற பரம்பொருள் மானிட மனதால் எளிதில் தியானிக்க முடியாது. we cannot limited identify them. அப்ப பிரபஞ்சத்தையே உள்ளடக்கிய அருவுருவ வடிவமான, இப்பதான் சொல்றாரு, போன படம் வரைக்கும் ஞானலிங்கத்தை பார்த்தோம், சிவலிங்க திருமேனி இறைவனுடைய ஆகாவாகனம் செய்து வழிபட வேண்டுகின்றோம். அப்ப இதுக்கான விடையை என்ன பண்றாரு? 1574 தராரு. எல்லையற்ற இறைவனை அகத்தில் தூய அன்போடு வழிபாடு செய்யும் போது வழிபாட்டும் உணர்பவர்களுக்கு இறைவன் ஓரிடத்திலும் விலகாமல் எப்போதும் உடனே இருப்பான். அப்ப எங்கே இருக்கின்றான்? எங்கும் இருக்கின்றான், நம்மள்டையும் இருக்கின்றான். அப்போ உணர்ற தன்மை நமக்கு வரணும். இதுக்கு ஒரு கதை சொல்லலாம்னாக்கா, நரியும் காகமும் அடர்ந்த காட்டுல ராஜான நரி வாய்ந்து வந்தது. நாள் முழுவதும் வேட்டையாடி அது எந்த உணவும் கிடைக்கல. கடும் பசியோட ஒரு பெரிய மரத்தடியில வந்தது. அப்போ மரத்துக்கிளையில இருந்து ஒரு காகம் பார்த்தது, காகத்தை பார்த்தது. அது ஒரு சுவையான ரொட்டி துண்டை தன்னுடைய பலகளை வச்சிருந்தது. நரி யோசிச்சது. பழைய கதைகள்லாம் நறு பாட்டு பாட சொல்லுவோம் இல்லைங்களா, காகத்தை ஏமாத்தி சாப்பிடும். ஆனா இந்த காலத்து காக்காலாம் பாருங்க ரொம்ப புத்திசாலிகள், நம்ம வேற வழியா யோசிக்கணும். நரி மெதுவா என்ன பண்ணுச்சு, காகத்தை பார்த்து பேசிச்சு, நண்பா உங்ககிட்ட இருக்கிற அந்த ரொட்டி துண்டை பார்த்தா மிகவும் பழசா இருக்குது, காஞ்சி போயிருக்கு, அதை சாப்பிட்டா உனக்கு வயிறு வலிக்கும். அதனால மரத்து பின்னால புதிய சுவையான பழம் இருக்குது,
நீ அந்த ரொட்டியை கீழே போட்டுட்டு அந்த பழத்தை போய் சாப்பிடலாமே அப்படின்னதான். அப்ப காகம் என்ன பண்ணுச்சு, நிறைய பார்த்து சிரிச்சு ரொட்டி துண்ட தனது கால்களால் இறுகமாக பத்திக்குச்சு. அப்ப காக்கா கூறுது, நிறையார அவங்க தந்திரம் என்ன எனக்கு தெரியுது, என் கையில இருக்கிற உணவை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத பழத்துக்கு நான் ஆசைப்பட்டா கடைசியில ரெண்டும் கிடைக்காம நான் ஏமாந்து போவேன். அதனால ஆபத்து இல்லாத என் கையில இருக்கிற இந்த உணவை எனக்கு போதும் அப்படின்றதான். இதுதான் காக்கா அவனுடைய புத்திசாலித்தனம், பிரசன்ட் டே காக்கா. அப்ப நிறைய அமைதியா அங்க இருந்து போயிடுச்சு. கதையினுடைய நீதி என்னன்னா, கையில இருக்கும் உறுதியான வாய்ப்பை விட்டு விட்டு பேராசையால் இல்லாத ஒன்றை நம்பி ஏமாறக்கூடாது. இங்க கையில இருக்கிறது சிவலிங்கம், அதை நம்ம உணரணும் அப்படின்றதுதான். பிராக்டிக்கலா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோன்னு வச்சுக்கீங்களா, நமக்கு எளிமையான விளக்கம் தரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு இந்த பாடல் ஒரு வித்தியாசமான எங்கும் வியாபக்கின்ற எங்கும் விளங்கியிருக்கின்ற அவனை எப்படி ஒரு வடிவத்தில் வைத்து வலம் வருவேனே அப்படின்றது ரொம்ப ஒரு எளிமையான, அதே நேரத்துல ஒரு பேர் உண்மையை நமக்கு உணர்த்ததா உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். வணக்கம் ஐயா, மிக அருமை ஐயா, மிக்க நன்றி. மிக அருமையான விளக்கமும் கதையும் எல்லாமே மிக அருமை ஐயா. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1773வது திருமந்திரம். சிவலிங்கம். திருமந்திரம். குறைக்கின்ற வாரி குவளைய நீரும், பறக்கின்ற காற்று பயிர்கின்ற தீயும், நிறைக்கின்றவாறு இவை நீண்ட அகன்றானை வரைத்து வலம் செய்யுமாறு அறியேனே. அருமையான திருமந்திரம். குறைக்கின்ற, ஒலி எழுப்புகின்ற, வாரி கடல், நீர் தண்ணீர், பறக்கின்ற பரவுகின்ற பாய்கின்ற, பயில்கின்ற தோன்றுகின்ற, நீரைக்கின்றவாறு நிலை மாறாமல், மன்னிக்கவும், நிறைக்கின்றவாறு நிலை மாறாமல் நிற்கின்ற தன்மை, ஒலி எழுப்பும் அலைகள் நிறைந்த கடல் சூழ்ந்த இந்த உலகமும், இதில் பொருந்தியுள்ள நீரும், விரைந்து பரவும் காற்றும், அக்காற்றில் தோன்றும் நெருப்பும், இந்த நான்கும் நிலம் நீர் காற்று நெருப்பு தங்கியிருக்க இடமாக உள்ள ஆகாயமும் ஆக பறந்து விரிந்து எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளை அகன்றானை ஒரு வரையறைக்குள் அடையாளத்துக்குள் வைத்து வழிபடுவது எப்படி என்பதுதான் தெரியவில்லை. உருவத்துள் அடங்கான் இறைவனை உள்ளத்துள் உணர்க என்பது குறிப்பு. வரைத்து வரையறை செய்து ஒரு குறிப்பிட்ட வடிவில் கண்டு வலம் செய்தல், வழிபாடு செய்தல். கழக வெளியீட்டில் ஒலிக்கின்ற கடலார் சூழப்பட்ட இவ்வுலகமும் நீரும் தீயும் காற்றும் வெளியும் வரிசையாக விளங்கும் விளக்கம் சிவனாலேயாம். இவை எல்லாமாய் செறிந்த சிவனை நாம் ஒரு குறியின் வைத்து வழிபடுதல் வேண்டும். அங்கே நாம் வழிபடுவதும் அவன் தன் திருவருள் துணையாலேயாம். இவ்வுண்மை அறிகையில்லேனே. குறி வரைத்து, வரைத்து என்றால் எல்லைப்படுத்தி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. மிக்க நன்றி. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி போற்றி. குறைக்கின்றவாறீர் குவளைய நீரும், பறக்கின்ற காற்றும்
பயில்கின்ற தீயும் நிறைக்கின்ற வாரிவை நீண்டகன்றானை வரைத்து வளம் செய்யுமாறு அறியேனே. வரைத்து வளம் செய்யுமாறு அறியேனே. பஞ்சபூதங்களும் இந்த உலகத்துல நின்று செயல்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் இல்லைன்னா நாம இல்லை. நமக்குள்ளாக இந்த பஞ்சபூத சக்தியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்துக்கு காரணமாக இருக்கின்ற பஞ்சபூதங்களும் நிறைந்திருக்கின்ற இந்த உலகம், இந்த உலகத்திற்கு தேவையான ஆற்றல்கள் அத்தனையும் கொடுத்து கொண்டிருப்பது நீண்ட அகன்றானை என்று சொல். இருப்பாக இருந்த அந்த தெய்வீகம் இயக்கத்துக்கு வரும் பொழுது அது அடைந்த பல மாற்றங்கள் அத்தனையும் இன்றைக்கு நாம் காணக்கூடிய காட்சிகளாக, நிகழ்ச்சிகளாக இருக்கிறது. அதை ஒரு எல்லை கட்டி வணங்குவது என்பது பொருந்தாத ஒரு செயல். எல்லை இல்லாதவன, உருவம் இல்லாதவன எப்படி வணங்குவது? அதை அறிய முடியாது, காண ஒண்ணாதது என்று சொல்வார். அப்ப எப்படித்தான் வழிபடுவது? காட்சிக்கு வந்திருப்பதும் அந்த இயற்கை தான் என்ற அளவுல மதிப்பு கொடுத்து வணங்குவது என்பது இறைவனை வணங்குவது போலதான். இந்த உடலை நலமாக வைத்துக் கொண்டாலே அதுவும் இறை வழிபாடுதான். இதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வதும் இறை வழிபாடுதான். பஞ்சபூதங்களை காப்பதும் இறை வழிபாடுதான். காணுகின்ற காட்சியும், காணாத அந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அறிவு, ஆற்றலும் எல்லாமே இறைவனுடைய செயலாக இருக்கிறது. சிவன்தான் லிங்கமாக, இந்த காட்சி பொருட்களாக, தோற்றமாக, நிகழ்ச்சிகளாக, பஞ்சபூதங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த தன்மையை உணர்ந்து வாழ்வாங்கு வாழ்வோம். நல்ல விரிவாக அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தத்தை எல்லாம் ஐயாவும் அம்மாவும் விளக்குனாங்க. சிந்தித்து செயல்படுவோம், வாழ்வாங்கு வாழ்வோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. மிக அருமை. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நிறைவா பொருள் பார்த்தாச்சு. லைனையாவும் சரி, இந்தியாவும் சரி, தியாகராஜனை எல்லாருமே அழகா இந்த மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லியாச்சு. நம்ம கூடுதலா ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படின்னு மாத்திரம் பார்க்கலாம். நம்ம பொதுவா குறைத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு விலங்கினத்துல நாயோட சப்தத்துக்கு இத நம்ம ஒப்பிடுவோம் இல்லைங்களா? ஆனா இங்க என்ன பண்றாரு பாருங்க திருமூலர், கடலினுடைய சப்தத்திற்கு அத சொல்றார். குறைக்கின்ற வாரி, வாரினா கடல். அப்ப குறைக்கின்ற வாரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதனால இப்படி ஒரு 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 வித்தியாசமான வார்த்தை பிரயோகத்தை இந்த இடத்துல வைக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அவர் தெரியாமல்லாம் வைக்க மாட்டார் இல்லையா? அவர் வச்சாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பொருள், என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறைக்கின்ற வாரி, குவலய நீரும், பறக்கின்ற காற்று அப்படின்னு இன்னொரு அடைமொழி சொல்றாரு. குவலய நீரும் அப்படின்னு அந்த நீருக்கு ஒரு அடைமொழி சொல்றாரு. பறந்து இருக்கக்கூடிய இவ்வுலகமும் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய நீரும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பறக்கின்ற காற்று அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது அது ஏன் அந்த இடத்துலயும் ஒரு ஆக்ஷன் இருக்கு. அதுவும் ஏன் அப்படின்னு, காத்துதான் பறக்கடிக்கும் இல்லைங்களா? ஆனா இங்க என்ன சொல்றாரு, காற்றை பறக்கின்ற காற்று அப்படின்றாங்க. அப்ப அந்த காற்றினால் நிகழக்கூடிய ஒரு செயலை காற்றே
காற்றும் அதற்கு அடிபணிகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்ல பாத்துக்கலாம் நம்ம. அப்ப பறக்கின்ற காற்றும் பயில்கின்ற தீயும் அப்படின்றாரு. அந்த பயில்கின்ற தீ அப்படிங்கிறதுக்கு அழகேஷ் ஐயா சொன்ன பொருள் ரொம்ப அழகா இருந்தது. எது எது எப்படி எப்படி எரியணுமோ அப்படி எரியும். மட்ட எப்படி எரியுமோ அப்படிதான் எரியும். நல்ல காஞ்ச விறகு எப்படி எரியுமோ அப்படி எரியும். இது அந்தந்த பொருளினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அந்த தீ அதை எரிக்கிறது அப்படிங்கிறதுக்காக பயில்கின்ற தீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணாரு. நல்லா இருந்தது. இப்போ அதுவும் ஒரு பொருள் தான். பயில்கின்ற தீ அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு பொருளும் இருக்கலாம். என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஒரு இப்ப இந்த நொடியில பார்த்த தீ அது இல்ல, அந்த சுடர் அது இல்ல, நான் அப்புறமா பார்க்க போற சுடர் இல்ல, அந்த சுடர் மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லைங்களா? அந்த திரியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா திரி எரிய எரிய அந்த திரி சின்னதாகிக்கிட்டே தான் போகும். அப்போ இந்த பயில்கின்ற தீ அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வளர்கின்ற தீ, ஒவ்வொரு நொடியும் வளர்கின்ற தீ அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இந்த தீய ஒரு சில இதுல பாக்கலாம். நீங்க ஒரு சில பொருள்ல அந்த தீய நம்ம அணைப்போம்ல, நம்ம தீக்குச்சி. எடுத்துக்காட்டுக்கு சொன்னா அந்த பத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பத்திய நல்லா ஏத்திட்டு கொஞ்ச நேரம் எரிய விட்டுட்டு நம்ம வாயால ஊத மாட்டோம். இப்படி அணைச்சிட்டு பாத்தீங்கன்னா அந்த பத்தியினுடைய நுனிய விட்டு ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச்சு அகலத்துக்கு போய் அந்த தீ ஒரு நிமிடம் எரிந்து அணையும். இது எத்தனை பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது. பெரிய நம்ம அந்த சூளுந்தின்னு சொல்லுவோமே, அதுல எல்லாம் கூட இது நிகழும். அதாவது அந்த எதை பற்றி கொண்டு எரிகிறதோ அதை தாண்டி அந்த சுடர், அதனுடைய ஆதாரம் அன்றி அந்த சுடர் மட்டும் தெரிந்து அணையும். அதுக்கும் இந்த பொருளை நம்ம வச்சுக்கலாம். அப்ப ஆதாரத்தோடும் ஆதாரமற்றும் இருக்கின்ற தீ அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல பயில்கின்ற தீங்கிறதுக்கு நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கலாம். நிறைக்கின்ற வாரிவை நீண்டு அகன்றானை அப்படின்னு சொல்றாரு. சோ 4 இயல்புகளை சொல்லி அந்த இயல்புகளை நிறைக்கின்றவாறு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பண்புகளுக்கு அடிப்படையாக இருக்கின்ற நீண்டு அகன்றானை, அவன் நீளமும் அகலமுமாக அனைத்திலும் நிரம்பி நிற்கின்றவானை வரைத்து வலன் செய்யுமாறு நான் அறியேனே அப்படிங்கிறாரு. நான் எப்படி சொல்றது அப்படின்னா அவருக்கு தெரியலன்னு அர்த்தம் இல்ல, எப்படி சொல்லி முடிக்கிறது, எவ்வளவு சொன்னாலும் அது நிறையாது. அததான் சொல்ல வர்றாரு. ஏன்னா பின்னாடி சொல்லுவாரு சிவலிங்கத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னு அடுத்த மந்திரத்துல சொல்லி கொடுத்துருவாரு நமக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அது பத்தல, நான் சொல்றது பத்தல அப்படின்னு அவருடைய அந்த பேர் வியப்பை நமக்கு கடத்த முயற்சிக்கிறார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, வரைத்து வலம் செய்யுமாறு, எப்படி ஒரு இடத்துக்குள்ள அதை அடக்கி வலம் செய்யுமாறு நான் அறியேனே அப்படின்றார். என்னால புரியல, எப்படி சொல்லி முடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த ஒரு கோட்டை நெல்லு குமிச்சு கிடந்தா ஐயோ இதெல்லாம் எப்படி எடுத்து முடிச்சு வைக்க போறோம் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு தெரியலன்னு இல்ல, வழி தெரியும். பொட்டி பொட்டியா எடுத்து கொண்டு போய் குதிர்க்குள்ள போட்டா நெல்லு முடிஞ்சிரும், அவ்வளவுதான். இவ்வளவு வேலை இருக்கு, எப்படி செய்ய போறேனோ தெரியல, தெரியாம இல்ல, இது இப்படி பண்ணா இந்த வேலை முடியும்னு தெரியும். ஆனால் அந்த ஒரு அளவிட முடியாத அயற்சி, வியப்பு அந்த இடத்துல, ஐயோ இவ்வளவு வேலை இருக்கு, எப்படி இருக்கு, என் அன்பை எப்படி சொல்றதுன்னு தெரியல, விதவிதமா சொல்லிக்கிட்டேதான் இருப்போம். ஆனா அந்த வியப்பு, அந்த மாதிரிதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, வரைத்து வலம் செய்யுமாறு அறியேனே அப்படின்றாரு. எப்படி அதை ஒரு இடத்துல வச்சு நான் சொல்லிடுறது? ஏன்னா அவர் எப்படி இருக்காரா, நிறைக்கின்ற, எப்படி நிறைக்கிறார், நீண்டு அகன்று நிறைக்கின்றார். அப்ப அந்த நீளமும் அகலமுமாக இருக்கிறார். ஒரு இடத்துல நிறையணும்னா அதுதான் முக்கியம் இல்லையா? நீளமா இருக்கணும், அகலமா இருக்கணும். ஒண்ணு அகலம் கம்மியா இருந்துடக்கூடாது, நீளம் கம்மியா இருந்துடக்கூடாது, அப்படின்னா அது நிறையாது. இப்ப இந்த நீண்டு அகன்றானேங்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த பக்கம் போங்க, குறைக்கின்ற வாரி அப்படின்னு சொல்றாரு. இந்த குறைக்கின்ற வாரி அப்படின்னா அந்த கடல், ஒலிக்கின்ற கடல். ஏன் அத ஒலிக்கின்ற கடல்னு சொல்லாம குறைக்கின்ற வாரி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். ஏன் சொல்றாரு? குறைத்தல் என்பது நான் எப்ப குறைக்கும் அப்படின்னாக்க அது தனியா இருந்தா ஊழைடும், அது இல்ல.
எப்ப குறைக்கும் அப்படின்னா மற்றொன்றினுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும்போது. ஒண்ணு இன்னொரு நாயை பார்க்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு காட்சியை பார்க்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பூச்சியை பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்துலதான் அது குறைக்கும். இல்லைன்னா நாய் எப்படி குறைக்காது. அப்போ இந்த இடத்துல குறைக்கின்ற வாரி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கடலினுடைய சப்தம் மிகுந்து ஒலிக்கிறது, ஆர்ப்பரிக்கிற கூடிய கடல். இந்த கடல் எப்பொழுது ஆர்ப்பரிக்கும்? காற்று அதிகம் இருக்கும் பொழுது ஆர்ப்பரிக்கும். சந்திரனுடைய தன்மை அதிகம் இருக்கும் பொழுது அது ஆர்ப்பரிக்கும், இல்லைங்களா? அதனாலதான் மொத்தத்தோட இன்ஃபுளுயன்ஸ்ல ஒலிக்கக்கூடிய கடல் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒலிக்கக்கூடிய கடல் எப்படி இருக்கும்? அதிக சப்தத்தோடு இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அதனுடைய ஆழம் என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஆழத்திலிருந்து அலைகள் மேல் எழும்பும். இந்த மாதிரி குறைக்கின்ற வாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலினுடைய அலை எப்படின்னா, நம்ம இந்த சுனாமி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மேல கடல் மட்டத்தில் இருந்து அதிக உயரத்திற்கு அலைகள் எழும்பும். அப்ப ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் அந்த கடலுக்குள்ள, அதனுடைய தாக்கம், மற்ற பூதங்களினுடைய தாக்கம் அந்த கடல்ல இருக்கு. ஆகாயத்தினுடைய தாக்கம், காற்றினுடைய தாக்கம், கீழே இருந்து எழும்பக்கூடிய பூமியின் தீ வெப்பத்தினுடைய தாக்கம். நம்ம என்ன சொல்றோம்? நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றோம். கடலுக்கு நடுவுல அதிர்ந்தது, நில அதிர்வு அப்படின்லாம், அதெல்லாம் என்ன? அந்த வெப்ப நகர்வு. அப்போ இதெல்லாம் சொல்றதுக்கு தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, ஆக்ரோஷிக்க கூடிய கடல். அப்ப அந்த ஆக்ரோஷம் எதுல இருந்து? மற்ற பூதங்களில் இருந்து அதன் மூலமாக உருவாகின்ற சப்தம் அப்படின்னு. குவலய நீரும் அப்படின்னு சொல்றாரு. குவலய நீரும் அப்படின்னா இந்த இடத்துல என்னது? இந்த பறந்து இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய நீர் அப்படின்றாரு. நம்ம நீர்னா என்ன நினைச்சுப்போம்? இந்த மண்ணுல இருக்கு நீர், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுப்போம். இல்லைன்னா மேல இருந்து பொழியக்கூடிய மழை, அருவி, ஆறு, கடல், இதுதான் நீர்னு நினைச்சுப்போம். இல்ல இல்ல இல்ல, இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துளியிலும் நீர் இருக்கிறது. ஈரப்பதம் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம வானியல் அளவீடுகள்ல ஈரப்பதத்தினுடைய அளவீடு இருக்கு. அப்ப அங்கேயும் நீர் இருக்கு. அப்ப இந்த காற்றுல இருக்கக்கூடிய ஒரு துகள்லையும், அப்ப இந்த இடத்துலயும் பூதங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. அப்ப அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? குவலைய நீரும். ஏன் வெறும் நீரும் சொல்லிட்டு போயிடலாம்ல? இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நிரம்பி இருக்கின்ற நீர்மை. இப்ப நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டா கூட என்ன சொல்றாங்க? 70% நீர் தான் இருக்கு அப்படின்றாங்க, இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி குவலைய நீரும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நிரம்பி இருக்கின்ற நீர்த்துளி. அப்ப அந்த இடத்துல, இந்த இடத்துல குறைக்கின்ற வாரின்னு சொல்றது மூலமா பிரம்மாண்டமா ஆக்ரோஷிக்க கூடிய அந்த ஒரு கடலை, அதனுடைய தன்மைய சொல்றாரு. இந்த இடத்துல குவலைய நீர்னு சொல்லும் போது அந்த பனித்துளிக்கும் அரிதாக இருக்கக்கூடிய அந்த காற்று வெளியில நிரம்பி இருக்கக்கூடிய நீர் அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு நீரினுடைய தன்மையை சொல்லுகிறார். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, பறக்கின்ற காற்று அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம்? மரம் அசைந்தால் காற்று உருவாகும், இல்லைங்களா? ஆனா அந்த காற்றே பறக்கிறது அப்படின்னா நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு மரம் அசையும், உடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த காற்று மற்றொரு மரத்தை அசைக்கும், அந்த காற்று மற்றொரு மரத்தை அசைக்கும், பல விஷயங்களை அசைத்து பார்க்கும். அதற்கு மூல காரணமாக எங்கிருந்தோ ஒரு காற்று வரும். நம்ம மரம், செடி, கொடி எல்லாம் அப்படியே அமைதியா நிக்கும், சுத்தி வர மரமே இருக்காது. ஆனா திடீர்னு எங்கிருந்தோ ஒரு காத்து வரும். அந்த காத்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க இருக்கக்கூடிய அத்தனை மரங்களையும் அசைத்து பார்க்கும். அப்ப அந்த காற்று எங்கிருந்து டிராவல் பண்ணிட்டு வருது? எங்கிருந்தோ நிலத்தில் இருந்து காற்று தோண்டும். நீங்க பாத்திருப்பீங்க, இந்த டர்புலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூமியில இருந்து காத்து அப்படி சுழன்று மேல் எழும்பும். எப்படி? மரமே இருக்காது. இது நீங்க பொட்டல் காடுகள்ல நிறைய பார்க்கலாம். அப்ப எங்க இருக்கு? இந்த பூமியில இருக்கு காத்து. அந்த காத்து அதனுடைய வேகம் கூடி வருது. அப்ப இது எல்லாமே இயல்பு மாறிய ஒரு விஷயத்த பத்தி நமக்கு பேசுறாரு. பயில்கின்ற தீ அப்படின்னா, அந்த பயில்கின்ற தீக்கு நான் ஏற்கனவே பொருள் சொன்னேன். அந்த மாதிரி அனைத்திலும் இருக்கக்கூடிய வன்னி. அப்போ நம்ம உடம்புக்குள்ளேயும் வன்னி இருக்கு. இந்த இடத்துல தீ அப்படிங்கறத வெறும் நம்ம தீயினுடைய நாக்குன்னு மாத்திரம் பார்க்க வேண்டாம். நம்ம உடம்புலயும் இருக்கின்றது வன்னி. அந்த தீ வெப்பம் இருக்கிறது. இருக்கக்கூடிய அனைத்திலும் வெப்பம் இருக்கிறது. ஏதாவது ஒண்ணுல வெப்பம் இல்லைன்னா அது குளிர்ந்து போயிடும்.
இந்த மரம் வளரணும்னா கூட அதுக்குள்ள அதனுடைய உயிர்த்தி இருந்தே ஆக வேண்டும். அப்ப அந்த மாதிரி பயில்கின்ற தீ. அப்ப இது எல்லாமே நான்குமே தன் இயல்பு மாறி அந்த இயல்பை அந்த விஷயத்திற்கு கொடுக்கின்ற ஒரு தன்மை. அதாவது நம்ம என்ன சொல்றது, நான் குழப்பலாம்னு நினைக்கிறேன். கடலினுடைய தன்மையை கொடுக்கின்ற ஏதோ ஒரு விஷயம், நீரினுடைய தன்மையை கொடுக்கின்ற ஏதோ ஒரு விஷயம், காற்றினுடைய தன்மையை கொடுக்கின்ற ஏதோ ஒரு விஷயம், நீ தீயினுடைய தன்மையை கொடுக்கின்ற ஒரு விஷயம். இது அத்தனையிலையும் நிறைக்கின்றவர் அந்த அது எது கொடுக்குது, அந்த அந்த தன்மையை எது கொடுக்கிறது அப்படின்னா நீண்டு அகன்றான் கொடுக்கின்றான். எப்படி நிறைக்கின்றவாறு. அப்ப அந்த தன்மையை நிறைக்கிறவன் யாராக இருக்கின்றான் என்றால் எம்பெருமானாக இருக்கிறான். அவனை வரைத்து வலஞ்செய்யுமாறு நான் அறியனை. எப்படி தெரியாது, நான் மரம் அசைஞ்சது காத்து வந்ததுன்னு சொல்லிட்டா ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிடும். அந்த மரம் எப்படி அசைஞ்சது, இத கேள்வி கேட்கிறோம்ல. இந்த கேள்விக்கு உண்டான அடிப்படை பதிலை நமக்கு அவர் இங்க உணர்த்தி காட்டுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 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 ரொம்ப தாட்ஃபுல்லா உள்ள போய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரொம்ப கடினமான மந்திரங்கள் ரொம்ப குறைவாதான் இருக்கும் திருமந்திரத்துல. எல்லாமே திருமூலர் நமக்காக ரொம்ப அழகா பொருள் எளிதா புரியுற மாதிரி சொல்லி தருவாரு. ஆனா இந்த மாதிரி சில விஷயங்கள்ல கொஞ்சம் நுணுக்கம் வைப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த இடம் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம இனிமே பார்க்க போகிறது சிவலிங்கத்தை பத்தி பார்க்க போறோம். அப்ப அதனுடைய நுணுக்கம் நமக்கு புரியணும்னா முதல்ல தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எழுங்கன்னு மண்டையில 2 கொட்டு கொட்டி வச்சு வாத்தியார் வந்தோன்னு என்ன பண்ணுவாரு, டேபிள்ல டம்முன்னு 2 குச்சி வச்சு அடிப்பாரு. ஏன்னா தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எந்திருங்க, அந்த மாதிரி எந்திருங்க, முழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி ஒரு மந்திரத்தை வைத்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்கள். மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். Translation: The barking ocean-bound earth and water, the moving wind and the fire used, the all-comprising space, one who transcends all these, whom to confine and circumambulate, I know not the way. I know not the way. நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு. இந்த பஞ்சபூதங்கள் இப்படி நீண்ட அகன்றானை, இந்த பஞ்சபூதங்களாக நம்ம உலகம் முழுக்க இப்படி நீண்ட அகன்ற வெளிப்பட்டு இருக்கிற லிங்கத்தை, சிவத்தை நான் வரைத்து எப்படி நான் சுற்றி வணங்குவது, வலம் செய்யுமாறு நான் எப்படி ஏன்னா இப்போ முருகர் மாதிரி இருந்தால் அப்படியே நம்ம சுற்றி சுற்றி வரலாம். திருமூலர் கேட்குறாரு, நான் இப்படி பிரம்மாண்டமாக நீண்ட அகன்றானே நான் எப்படி அந்த ஒரு அம்மா சொன்ன மாதிரி அந்த வியப்பு தான். அந்த இவ்வளோ பெரிய விஷயத்த நான் வலம் செஞ்சு தான் வணங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி நான் வலம் செஞ்சு வணங்குறது அப்படின்னு அந்த முதல் பாடலாக சிவலிங்க பாடலில் அவரோட வியப்பை சொல்கிறதா இருக்குது. அப்போ நமக்கு நான் யோசிக்கிறது என்னென்னா, நம்ம அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, நீண்ட அகன்றானே இந்த பிரபஞ்சமாக விரிந்திருக்கிற இறைவனை இந்த உடல்லேருந்து நம்ம உணரணும்னு இல்லாமல் இந்த உடலோட தன்மையிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் போய் போனாதான் இந்த விஷயத்த நம்மளால் உணர முடியும். இந்த எண்ணம்ன்ற இந்த பிடியிலேருந்து நம்ம வெளில வந்தால் தான் நம்ம இறைவன் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற இறைவனை உணர முடியும். ஏன்னா எண்ணம் தான் நம்மளை பிடிச்சி வச்சுருக்கு, இந்த உடம்புக்குள்ளேயே பிடிச்சி வச்சுருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன தெரியும், இந்த உடம்பு தான் நான் நினைப்போம் இல்லையா, இந்த உடம்பு தான் நான். இப்போ நீங்கள் வேற எது உங்களுக்குள்ள ஒரு விஷயம்னு ஒன்று சொல்லுதுனாலே அது எண்ணமாக தான் சொல்லும். அந்த இதை நம்ம தாண்டினாதான், அந்த பேச்சை தாண்டினாதான் இந்த நீண்ட அகன்றானை உணர முடியும் அப்படிங்கிறது யோசிக்கிற விஷயம். அனைவருக்கும் நன்றி. வேற உங்களுக்கு யாராவது எதுவும் கருத்து இருக்குங்களா, கேள்வி இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்.
மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.